வாழ்க்கையில சோதனையும், வேதனையும் வர்றது சகஜம். ஆனா, ஒரு சிலருக்கு மத்தவங்களால சோதனையும், வேதனையும் வரும். ஒரு சிலருக்கு தானே அந்த வேதனையும், சோதனையும் வரக்கூடிய ஆளா மாறிடுவாங்க. அது எதனாலன்னா, டென்ஷன், யோசனை இல்லாதனால, கொஞ்ச நேரம் சிந்திக்காதனால, அந்த வேதனையும், சோதனையும் சந்திச்சுட்டு இருக்காங்க, காலம் முழுக்க. கொஞ்சம் யோசிக்காததுனால. உதாரணத்துக்கு, வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய நபர் லீவுக்கு வராரு, திருமணம் முடிக்கிறாரு. திரும்பவும் வெளிநாட்டுக்கு அழைப்பு வருது. அவர் ரிட்டர்ன் ஆவுறாரு. திரும்பவும் சில வருஷம் கழிச்சு வராரு. வந்து பார்க்கும்போது 2 இரட்டை குழந்தைகள் ஒரே மாரி பெற்றெடுக்குறாங்க அந்த தாய் மனைவி. மனைவி இறந்துருது. கொஞ்ச நாள் இங்க அவங்க கூட இருக்குறாங்க. திரும்பவும் அழைப்பு வருது. போம்போது தாயார் சொல்றாங்க, "உன்னுடைய பிள்ளைகளை நீ கூட்டிட்டு போ. எங்களால பார்க்க முடியாது." அப்படின்னு. இரட்டை குழந்தைகள். அழகா இருக்கு. போற வழியே ரயில்ல பயணம். பயணிக்கும்போது அதுல ஒரு குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லாம இறந்து போகுது. சோதனை. மனைவி இறந்துச்சு. 2 குழந்தைகள வளர்க்கலான்னு கூட்டிட்டு போனேன். ஒரு குழந்தை இறந்துருச்சு. அந்த ஊரு சட்டப்படி எப்படின்னா, இந்த இறந்த சடலத்த இன்னொரு ஊருக்கு கொண்டு போகக்கூடாது. அப்ப அந்த ரயில்வே ஊழியர் என்ன சொல்றாருன்னா, வர வழியில ஒரு ஆறு இருக்கு. அந்த இறந்த குழந்தைய தூக்கி போட்டுருங்க அப்படின்னு. ரொம்ப கவலையோட இருக்காரு. என்ன பண்றதுன்னு புரியல. மனைவி இறந்துச்சு, ஒரு குழந்தை இறந்துச்சு. ஆறு வருது அவசரமா குழந்தைய தூக்கி ஆத்துல போட்டாங்க. அப்புறம் இந்த ஒரு குழந்தைய தூக்கி தோள்ல போட்டு, இறந்த குழந்தையும் மனைவி மேல இல்லாத ஒரு பாசத்த இது மேல செலுத்தி அழுது, இத எப்படியாவது வளர்க்கணும். இவனுக்கு ஒரு வாழ்க்கைய நம்ம அமைச்சு குடுக்கணும். அப்படின்னு ஒரு யோசனையில பயணிக்கிறாரு அழுதுட்டு. அப்புறம் இந்த தோள்ல போட்ட குழந்தை அப்படி சாயுது. சாய்ஞ்ச உடனே தொட்டு பாக்குது. அப்பதான் புரியுது. உயிரோட இருக்கிற குழந்தைய தூக்கி ஆத்துல போட்டுட்டாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, நெறைய பேருடைய வாழ்க்கையில கொஞ்சம் சிந்தனையும், யோசனை இல்லாதனால அவசரப்பட்டு வாழ்க்கைய இழந்து, எல்லாத்தையும் இழந்து, என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிற ஆளுங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து யோசனை பண்ணி செய்ய வேண்டிய விஷயம். அவசரப்படக்கூடாது. எதுக்கு? இதுதான் அவசரப்படக்கூடாது. சோதனை வரும். அடுத்தவங்களாலயும் வரும். சில சோதனை நாமளே அவசரப்பட்டு, நமக்கு அந்த சோதனைய வரவழைச்சு அனுபவிக்கிறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம மத்தியில. உண்மதானே?